ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில் வேதாந்த விளக்கம் அப்படின்ற தொடரில் சமஸ்கிருதத்தில் உருவான ஸ்ரீ ஆதிசங்கரர் இயற்றிய தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு பெரிய ஆழ்ந்த ஞான நூல் பற்றின விசாரம்தான் நாம் இந்த வாரத்திலேருந்து தொடங்குகிறோம். இந்த ஸ்தோத்திரம் சாதாரண ஒரு பக்தி பாடல் கிடையாது. இது முழுமையாக அத்வைத வேதாந்தத்தை மிக ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு ஞான நூல். இந்த ஸ்லோகம் எப்படி உலகம் தோன்றியது, அது உண்மையா இல்லை மாயையா, இப்படின்னு பல விளக்கங்களை இந்த ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ ஆதிசங்கரர் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறார். நாம் யார் என்ற ஆழமான உண்மையையும் இதில் நமக்கு விளக்கியிருக்கிறார். அப்படி ஒரு திவ்ய கிரந்தம் தான் இந்த தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அதனுடைய முதல் வரிகளை ஒரு தடவை நாம் கேட்டுடலாம். ஓகே. மௌன வியாக்கியா பிரகடித அப்படின்ற இந்த ஸ்லோகத்தில் நாம் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது ஒரு குரு ரொம்ப வயது குறைந்த ஒரு 16 வயது மதிக்கத்தக்க ஒரு குரு ஒரு ஆலமரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றி வயதான முனிவர்கள் அமர்ந்து அவர்கிட்ட ஞான உபதேசம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தக்ஷிணாமூர்த்தியோட அந்த சொரூபமாக நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த குரு எதுவுமே பேசலை, வார்த்தை மூலமாக எந்த உபதேசமும் அவர் கொடுக்கல. ஆனால் அவர் மௌனமாகவே பரபிரம்மம் அப்படின்ற தத்துவத்தை அவருடைய சீடர்களான இந்த வயதான முனிவர்களுக்கு போதிச்சிட்ருக்கிறார். அந்த குருவே தக்ஷிணாமூர்த்தி. தக்ஷிணாமூர்த்தி அப்படின்றவர் சிவபெருமானுடைய ஞான குருவான வடிவம். சிவபெருமானே ஞான குருவாக உருவம் எடுத்து இந்த முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்ருக்கிறார். இதற்கு புராணத்தில் ஒரு கதை இருக்குது. அதாவது பிரம்மரோட 4 குழந்தைகள்
இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் அந்த பிரம்மா கிட்ட போய் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த ஞான விசாரம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறணும், எங்களுக்கு ஒரு நல்ல குருவாக நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர்கள் கேட்டதற்கு பிரம்மா என்ன சொல்கிறார், நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் இவர்களுக்கு அந்த உள்ளார்ந்த அந்த ஞான விசாரத்துக்கான கேள்வியின் தீர்வு கிடைக்கல. இவர்கள் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையிலே இருக்கிற மாதிரி பிரம்மதேவர் பார்க்குறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் விஷ்ணு பகவான்கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு உபதேசம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சி விட்றார். காரணம் என்ன அப்படின்னா, தந்தை மகன் என்ற உறவு இருக்கிறதுனால தந்தை ஒரு குருவாக இருந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது அந்தளவுக்கு ஆழ்ந்த சிந்தனைக்கு அவர்களால் செல்ல முடியலை. காரணம் தந்தை தானே சொல்கிறாரு அப்படின்னு அதை ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போது வைகுண்டத்துக்கு போகிறாங்க இவங்க 4 பேரும். அங்கே போகிறப்ப விஷ்ணு பெருமான் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க, அவர் இப்போ ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார், இப்போ அவர்கிட்ட நீங்கள் எதுவும் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, நீங்கள் சிவபெருமானை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவங்க 4 பேரும் திரும்ப அங்கேருந்து கைலாசம் போகிறாங்க. கைலாசம் போனோடனே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். அப்போது சிவபெருமான் கிட்ட எங்களுக்கு ஞான உபதேசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிக்கும் போதும் அதே மாதிரி பிரம்மர் கூறின மாதிரியான விஷயங்களே இவரும் சொல்கிறதுனால இவங்களுக்கு அந்த திருப்தி ஏற்படலைன்றது ஆரம்பிக்கும் பொழுதே சிவபெருமானுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு குரு உங்களுக்கு போகிற வழியில் கிடப்பார், நீங்கள் இந்த பக்கமாக போங்க, இந்த காடுகள் அடர்ந்த நிலையில் இந்த காட்டுக்குள்ளே போங்க, அங்கே உங்களுக்கு ஞான குரு கிடைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறார். இவங்க பல நாட்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது சக்தி தேவி என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தைங்க தொடர்ந்து அந்த ஞான வேள்வியில் அந்த ஞான தாகத்திலே இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வடிவத்தில் போய் நீங்கள் அவங்களுக்கு உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னும்பொழுது அப்போ தான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி அவதாரம் எடுக்கிறார். அவர் எடுத்து அவர் ஒரு கல் ஆலமரம் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. நார்மலாக ஆலமரம் இருக்கிறது வேறு, இது கல் ஆலமரம்ன்றது இந்த கல் இடுக்குகளில் இருந்து வரக்கூடிய ஒரு மரம். அது பாறைகள் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மலை பிரதேசங்கள் அதிகமாக அது முளைச்சி வரும். அந்த ஒரு ஆலமரத்தின் கீழே அமர்ந்து ஒரு 16 வயது மதிக்கக்கூடிய இளைஞனாக அமர்ந்து தவம் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ இந்த 4 பேரும் அந்த பக்கமாக வர்றாங்க. அந்த தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரை பார்த்தோன்னே அவர் அப்படியே ஞான ஒளியில் அப்படியே ஜொலிக்கிறார், அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறார். அவங்கள பார்த்த உடனே இவர்களை அறியாமலே அவர்கள் ஈர்க்கப்பட்டு அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் உக்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறார், எதுவும் வாய்மொழியாக எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்லலை, அவர் அமைதியான தியானத்திலேயே இருக்கிறார். அப்போது இந்த பிரம்மகுமாரர்களுக்கும் அவர்களுக்கும் அந்த ஆத்மா கனெக்ட் ஆகுது. அப்போது அவர்களுக்கு தேவையான உபதேசம் அங்கே கிடைக்குது.
அந்த உபதேசம்தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இப்படின்னு ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை மௌன வியாக்கியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மௌனத்தில் கூறப்படும் விளக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆத்ம ஞானம்ன்றது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, மனதில் எண்ணங்கள் ஏற்பட்டு அந்த எண்ணங்கள் உணர்வுகளாக மாறி அந்த உணர்வுகளின் வெளித்தோற்றமாக வார்த்தைகள் என்பது ஏற்படுது. அந்த வார்த்தைகள் என்பதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது என்ன வார்த்தைகள் சொல்கிறோமோ அதற்கு ஒரு வரைமுறை இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஞான தத்துவம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு வரையறையும் கொடுக்க முடியாது. ஏன்னா வார்த்தைகள் என்பது மனதிலிருந்து வரக்கூடியது. ஆனால் ஆத்மா அப்படின்றது மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. அப்போது மனதிலிருந்தும் ஏற்படும் வார்த்தைகளால் அந்த ஆத்ம நிலையை விவரிக்க முடியாது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனுடைய அவ்வளோதான் அதனால் சொல்ல முடியும். அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணுன்னா அது மௌன நிலையில் தான் அவர்களுக்கு அது விளங்கும். அது எப்படி மௌன நிலையில் எப்படி இன்னொருத்தருக்கு கிடைக்கும்னா, அந்த ஆத்ம நிலை பக்குவம் அடையும் பொழுது ஒரு குருவானவர் எதுவுமே பேசாமல் அந்த பக்குவிகளுக்கு, அந்த ஆத்ம பக்குவம் அடைந்த அந்த ஆத்ம நிலைக்கு அவரால் உபதேசம் கொடுக்க முடியும். இது ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய வாழ்க்கையில் பல சீடர்களுக்கு மௌன வியாக்கியானத்தில் உபதேசம் கொடுத்துருக்கிறார். அது அவருடைய சீடர்களை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரமண மகரிஷியை பார்ப்பாங்க. அவர் உட்காந்துருப்பார், எதுவும் பேச மாட்டார். அவங்கள அப்படியே பார்த்துட்ருப்பார். அவர் அமைதியாக இருப்பார், மௌனமாக இருப்பார். அவர்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நிறைய பேர் அவங்களுடைய சீடர்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான உபதேசங்கள் ரமண பகவான் கொடுத்தார் அப்படின்னா, அவர் ஒன்றுமே எங்களுக்கு சொல்லவே இல்லை. அவர் எங்களுக்கு இது பண்ணு அது பண்ணுன்னு எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு அதை பண்ணுறதுக்கு ஒரு டைம் கூட கொடுக்கல. அங்கே போனோம், உக்காந்தோம், அவர் எங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். எதை கொடுத்தார்? ஏதாவது உபதேசம் சொன்னாரா? பொருள் கொடுத்தாரா? ஒன்றும் கிடையாது. அவர் மௌனமாக இருந்து அந்த ஆத்ம நிலையை அவர்களுக்கு உணர வைத்தார். அதுதான் அந்த ஆத்ம தத்துவம் அப்படின்றது நிலை. அதனால் உண்மையான ஞானம் என்பது புத்தகத்தில் கிடைக்காது, வார்த்தைகளால் சொல்லவும் முடியாது. அனுபவத்தால் தான் உணர முடியும். அந்த அனுபவத்தில் தான் அந்த ஞானம் அப்படின்ற நிலை நமக்கு கிடைக்கும். இதையே தான் ரமண மகரிஷி அவர்களும் மிக தெளிவாக நான் யார் என்ற உபதேசத்தில் சிவப்பிரகாசம் பிள்ளைக்கு போதனை பண்ணது. இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன ஆச்சரியம்னா, அந்த காட்சியை கொஞ்சம் ஒரு ஆலமரத்தில் ஒரு இளைஞர், 16 வயது தைக்க ஒரு இளைஞர் யோக நிஷ்டையில் தவம் பண்ணிகிட்ருக்கிறார். சின்முத்திரை வச்சு தவம் பண்ணிகிட்ருக்கிறார். அவர்கிட்ட உபதேசம் கேட்க வந்தவங்க கீழே உட்காந்துருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே வயதான முனிவர்கள் மாதிரி தோற்றமளிக்கிறாங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு இளம் வயதில் இருக்கிறாங்க, சீடர்கள் வயதான முனிவர்களாக இருக்கிறாங்க. இது ஒரு அடையாளம்.
ஒரு சின்னம். இது என்னன்னா, ஆத்மாவிற்கு எந்த ஒரு வயதுமே கிடையாது. உடலுக்கு தான் வயதாகும். இந்த மனோபாவத்துக்கு தான் இந்த மனோமண்டலத்தில் வயதான மாதிரி ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இந்த சாட்சி அறிவு என்றது எப்பவுமே எந்த நிலையிலையுமே புதிதாகத்தான் இருக்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு உதாரணம் இங்கே சொல்கிறோம். சிறு வயதில் நீங்கள் எது நான் என்று யோசிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ ஒரு நான் என்ற உள்ளுணர்வுக்கும் ஒரு 80 வயதான பிறகு அந்த நான் என்ற உள்ளுணர்வுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் அங்கே இருக்காது. அது முதுமையாயிருச்சு, இளமையாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இந்த முதுமை, இளமை எல்லாமே இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய, இந்த சரீரத்துக்கு உண்டானது, இந்த மனோமண்டலத்தில் இருக்கக்கூடிய மனோபாவத்துக்கு உண்டானது. ஆனால் ஆத்மா என்பது எப்பொழுதும் புதுமையாகவே இருக்கக்கூடியது. அதனால்தான் அங்கு குரு இளமையான தோற்றத்தில் அவதரித்திருக்கிறார். அப்படி அந்த 16 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞன் தவ கோலத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சின்முத்திரையில் இந்த கைகளை சின்முத்திரையில் வச்சு இப்படி அமர்ந்திருக்கிறார். இப்படி இந்த சின்முத்திரையில் இப்படி வச்சு அமர்ந்திருக்கிறார். ஏன் அவர் சின்முத்திரையில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, இந்த பெருவரல் என்பது பரமாத்மா. இப்போது இந்த 5 விரல் பார்த்தோன்னா இந்த ஒரு விரல் தனியாக இருக்கும், இந்த 4 விரல் இது கூட ஒட்டியிருக்கும். ஆனால் இந்த ஒரு விரல் எப்பயுமே தனியாக தான் இருக்கும். ஆனால் இந்த விரல் இல்லாமல் இந்த 4 விரலும் வேலை செய்ய முடியாது. அது மாதிரி தான் இந்த பரமாத்மா இல்லாமல் இந்த 4 நிலைகள் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு அதனால் அதோட இயல்பான வேலைகளை அதனால் உணர முடியாது. இதுதான் இந்த கைகளில் இருக்கக்கூடிய தத்துவம். அதன்படி இது பரமாத்மா, இந்த ஆள்காட்டி விரல் ஜீவாத்மா. இந்த 3ம் மும்மலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள். அதனால தான் இந்த சின்முத்திரைக்கான மதிப்பு என்ன அப்படின்னா, இந்த மும்மலத்தையும் விளக்கி இந்த ஜீவ ஆத்மாவை இந்த பரமாத்மாவோடு இணைக்கக்கூடியதற்கான முத்திரை தான் இந்த சின்முத்திரை. ஜீவன் அப்படின்றது பிரம்மத்தோட இணையணும். நாம் தேடும் கடவுள் நாமே அப்படின்னு உணர்த்துவதற்காகத்தான் இந்த சின்முத்திரை அப்படின்றத நான் டியூவலிசம் அப்படின்னா அத்வைதம் அப்படின்றதுல இதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்தோத்திரத்தில் இந்த ஸ்லோகம் நம்ம கேட்டதில் உலகம் உண்மையா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. உலகம் நமக்கு உண்மையாக தெரிகிறது. உண்மை, நம்ம பார்க்குற பொருள் நமக்கு தெரியுது. நாம் எதெல்லாம் பார்க்குறோமோ அவைகளெல்லாம் நமக்கு தெரிந்தவைகளாகவே இருக்குது. இப்போது ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்குவோம். அவர் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய உணர்வுகள் இருக்கும். இங்கே பார்த்தார்னா இவைகள் எல்லாமே புதுசாக வித்தியாசமாக தெரியும். அதில் பொருளில் இருக்கக்கூடிய எதற்காக அந்த பொருள் அந்த நிலையில் இருக்குன்னு கூடிய அர்த்தம் அவருக்கு புரியாது. இதே மாதிரி நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே சில காட்சிகளை நம்ம பார்ப்போம், சில பொருள்களை பார்ப்போம். அந்த பொருள் எதற்காக அங்கே இருக்குன்ற நிலை நமக்கு தெரியாது. இது ஒரு சின்ன இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறது. அப்படி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாம் அவர்கள் மனதில் கற்பனையில் ஏற்படுத்தி கொன்ற தோற்றம். இதெல்லாமே
அது ஒரு கனவு போல. நம்ம கனவுல இருக்கும்போது அது உண்மையாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். கனவுல நம்ம எவ்வளோ பேர் அழுதுருக்குறோம், கனவுல எவ்வளோ பேர் சிரிச்சிருக்கிறோம், இதெல்லாம் நடந்திருக்கு நமக்கு. ஆனால் அது விழித்து பார்த்தோம்னா நம்ம அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சோடனே அந்த கனவு எல்லாம் எங்கே போச்சு? எல்லாமே காண போச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த கனவுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒருத்தர் அந்த கனவுல வந்து சொல்கிறார், இல்லைப்பா நீ இது உண்மை கிடையாது, நீ கனவு காண்ற அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான், அவர் கூட பயங்கரமாக சண்டை போடுவார். ஏன்னா அவர் பார்த்துட்ருக்கிறது உண்மை. அந்த கனவுல என்ன காட்சி அவர் பார்க்குறாரோ அது உண்மையாக தத்ரூபமாகவே இருக்குது. ஆனால் விழித்ததும் அந்த காட்சிகள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. அது மாதிரி ஒருவருக்கு இந்த ஞானத்தை உணர்ந்த பிறகு இந்த உலகமும் கற்பனை போல தான் அப்படின்ற உண்மை புரிய ஆரம்பிக்கும். அந்த ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த கனவுல எப்படி ஒரு உலகத்தை பார்த்தோமோ இந்த விழிப்பு நிலையில் பார்க்குற உலகமும் ஒரு கனவு நிலை தான் அப்படின்ற உண்மை அவர்களுக்கு விளங்கும். நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் ஒரு தோற்றமே அப்படின்றது இந்த ஞானம் உணர்ந்தவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றின உண்மை நிலை புரிய வரும். இந்த ஸ்லோகத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இன்னொன்று சொல்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு குரு மட்டும் கிடையாது, அவர் நம்முள் இருக்கும் சாட்சிபாவமான அறிவு நிலை, அந்த உண்மையான குரு நமக்குள் இருக்கும் விழிப்பு நிலை அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உண்மையான ஞானம் மௌனத்தில்தான் வெளிப்படும். அதை எந்த ஒரு சொற்களாலும் புரிய வைக்கவோ தெளிவுபடுத்தவோ முடியாது. குரு என்பது வெளியில் மட்டும் அல்ல, அந்த ஆத்மாதான் பரபிரம்மம். அந்த பரபிரம்மம்தான் தட்சிணாமூர்த்தி வடிவில் உள்ள அறிவு விழிப்பு நிலையாக இருந்து இந்த ஆத்ம ஞானத்தை நமக்கு போதிக்கிறது. இந்த மௌன குருவான தட்சிணாமூர்த்தியை நாம் தியானத்தில் உருவகப்படுத்தி அந்த சாட்சி பாவத்தில் இருந்து அந்த பரபிரம்மத்தில் இருந்து நம்மளுக்கான ஞான ஒளியை பெறுவணும். பேசாமல் உண்மையை உணர்த்தும் குருவே தட்சிணாமூர்த்தி. இதுதான் அந்த ஸ்லோகத்தோட விளக்கம். இப்போது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட முதல் ஸ்லோகத்தை ஒரு தடவை கேட்டுடலாம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா பஹிரிவோத்பூதம் யதா நித்ரயா யஹ சாக்ஷாத் குருதே பிரபோதசமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம. இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓகே, இதற்கான விளக்கம் நாம் அடுத்து வரும் வியாழக்கிழமை வெளிவரக்கூடிய காணொளியில் விளக்கமாக பார்க்கலாம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம்,
அன்புமயம் சிவலோகம்